சார் எல்லாருக்குமே ஒரு கேள்விதான் இருக்கு. பிரச்சனை ஆயிருச்சு. எதுக்கு ஓடி போய் தலைமறைவாகணும்? வெளிய வந்திருக்கு சார். சிசிடிவில லட்சுமி மேனன் தான் நிக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிய வந்துருச்சு. சிசிடிவிலயே வெளிய வந்துருச்சு. அந்த ஃபுட்டேஜ்லயே வெளிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க எதுக்கு சார் தலைமறைவாகணும்? இல்ல தலைமுறை ஆனதுக்கு காரணம் சொல்லிரும். இந்த மாதிரி போலீஸ்ல சிக்கினாச்சுன்னா என் பேர் அசிங்கமாயிரும். அதுக்காக தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினேன். வீடியோலயே அவங்க போட்டோ மாட்டிருச்சு. அதுல அசிங்கமாகாதது இந்த போலீஸ் கிட்ட மாட்டணும். அது அந்த குதர்க்கமான மூளை அப்படி வேலை செஞ்சிருக்கும். நமக்கு எவிடன்ஸ் இருக்கு. அந்த எவிடன்ஸ்ல பேசாம நாமளே போய் சரண்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை வக்கீல் வந்து நீங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுங்கன்னா அதுகிட்ட காசை வாங்கிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா வக்கீல்கிட்ட போனீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன கேஸுங்க, நீங்க பாட்டுக்கு போங்க, நடந்து போச்சுன்னு சொல்லி தகராறு சின்ன பெட்டி கேஸ் போட்டு விட்டுருவாங்க. இந்த பெட்டி கேஸ் போடுறத அவாய்ட் பண்ணுறதுக்காக இவன் காசு கிடைக்குங்கிறதுக்காக வக்கீல் கூட தூண்டி இருக்கலாம். நீங்கள் அப்படி இல்லை, எப்படி அவன் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுற பார்ப்போம், ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போனால் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கும். ஆனால் ஆன்டிசிபேட்டரி பெயிலில் இருக்கவங்களையும் காவல் எடுத்து விசாரிக்கலாம். ஃபுட்டேஜ்ல வந்தவங்க உண்மையிலேயே லட்சுமி மேனன் தானா, இல்ல லட்சுமி மேனன் பேரை கெடுக்கிறதுக்காக யாராவது இத பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதுல இருந்தது லட்சுமி மேனன் தானா? இந்த ஆங்கர்கிட்ட இருந்து நான் இந்த கேள்வி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது விரிச்ச வலையில விரிஞ்ச விழுந்துட்டாங்களோன்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? இல்ல, இது எப்படி அப்போ இதுவா தானே பிரியப்பட்டு பாருக்கு போயிருக்கு. அப்போ முதலே ஓடி வந்திருக்கலாமே. அந்த கார்ல ஏன் போகணும்? அப்பா நீங்க வேணா போய் துரத்துங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு போயிருக்கலாம்ல. ஏன் அந்த கார்ல இருந்துச்சு? அப்போ அவனையும் காப்பாற்றணும், அவன் நமக்கு வேண்டிய ஆளு, அவன் தான் இவ்வளோ செலவு பண்றாங்கிற ஒரு இதுல தானே கார்ல போயிருக்குது. அப்போ அவனோட தொடர்பு நிச்சயமா இருக்கும்.